நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறைக்கு 2008ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். இந்திய துணைக்கண்டத்தினூடாக வருகின்ற எங்களுக்கு இன்று மாலையோடு பெருமளவுக்கு மழை வடக்கில் இருந்து விலகின கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சி காத்திருக்கின்றது. 6-7 மாதங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் எல்னினோவினுடைய வருகை அதிகரித்திருக்கின்றது. குளங்களுடைய நீர் அடுத்த 3 மாதங்களில் மிகப்பெரிய அளவு சடுதியாக எனக்கும் ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கின்றது. இன்னமும் ஒரு 5 வருடங்களுக்கு பின்னர் நாங்கள் யாழ்ப்பாண நகரத்துக்கு சென்றால் செயற்கை ஆக்சிஜனில் இருந்து சுவாசித்து தான் நாங்கள் மீள வேண்டிய தேவை இருக்கு. எல்லா வகைகளிலுமே நாங்கள் ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ள இருக்கின்றோம். மக்கள் பயப்படுவார்கள் எனக்கும் தெரியும். பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜாவுக்கு நம் மண்ணின் வானிலை வல்லோன் எனும் கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையத்தின் வருடாந்த பொதுக்கூட்ட நிகழ்வு இன்று இணையத்தின் தலைவர் சுகிர்தராஜ் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதன்போதே பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கௌரவிக்கப்பட்டுள்ளார். கௌரவ பெறுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையம் என்ற இந்த அமைப்பாக எல்லாத்திலும் கூட நான் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து மல்லாவி பகுதியில் வசித்து மீள 2001ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் வரும் வரைக்கும் பல சந்தர்ப்பங்களில் அவர்களோடு வேலை செய்கிற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்திருந்தது. நான் மல்லாவி மத்திய கல்லூரியினுடைய சிரேஷ்ட மாணவ தலைவனாக இருந்த பல சந்தர்ப்பங்களில் பாடசாலையினுடைய தேவைக்காகவும் அல்லது எங்களுடைய சமூகங்களின் பல தேவைகளுக்காகவும் அப்பொழுது அந்த பிராந்தியத்தில் இயங்கிய அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையத்தினோடு இணைந்து செயற்படுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இன்று இருக்கின்ற சமூகத்துக்கு இந்த அமைப்பினுடைய பெருமதியும் பயனும் தெரியாது விட்டாலும் கூட என்னை போல இந்த யுத்த காலத்தில் வாழ்ந்த பலருக்கு அரசு சார்பற்ற நிறுவனங்களினுடைய பங்கும் அவர்களுடைய சேவையும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்திருக்கின்றது. பல பிரதேசங்களில் பல சந்தர்ப்பங்களில் எங்கள் மக்களை பல்வேறு இடர்களிலிருந்து மீட்கின்ற பெரும் பணியை செய்கின்ற ஒரு அமைப்பாக இந்த அரசு சார்பற்ற அமைப்புகளும் அவற்றுடைய இணையமும் இருந்திருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்கள் மிக நீண்ட காலமாக நிகழ்ந்த யுத்தத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் முதன்மையாக உதவி செய்வதற்குரிய வாய்ப்பை எப்பொழுதும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகள் எல்லாவற்றிலுமே அவர்கள் மிகச்சிறப்பான சேவையை ஆற்றியிருக்கின்றார்கள். ஆகவே எங்கள் சமூகத்தில் நன்கு மதிக்கப்படுகின்ற ஒரு அரசு துறை சாராத ஒரு அமைப்பினுடைய ஏற்பாட்டில் இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகம் சார்ந்த நலனையே எப்பொழுதுமே நான் கருத்தில் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் வளர்ந்த சூழல் அத்தகையது. இந்த இயற்கை எப்பொழுதுமே எங்களுடைய கைகளுக்கு அப்பாற்பட்டு அல்லது எங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்குகின்ற ஒரு விடயம். ஆனால் சில விடயங்கள் எப்பொழுதுமே ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியினாலோ அல்லது கல்வியினுடைய அடைவினாலோ சில விடயங்களை நாங்கள் முன்கூட்டியே எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறைக்கு 2008ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தெரிவு செய்யப்பட்டேன். நான் தெரிவு செய்யப்படுவதற்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பதாக இலங்கை திட்டமிடல் சேவைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். நான் இலங்கை திட்டமிடல் சேவையினுடைய திறந்த போட்டி பரீட்சையை சித்தியடைந்து இலங்கை திட்டமிடல் சேவைக்கு உள்வாங்கப்பட்டு 1 மாதம் தான் பணியாற்றி இருந்தேன். அதற்கு பின்னர் எனக்கு பொருத்தமாக எங்களுடைய மக்களுக்கு சுதந்திரமாக சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக நான் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்து 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக நியமனம் பெற்றேன். நான் இந்த விரிவுரையாளராக நியமனம் பெற்ற ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்த துறை புவியியலில் புவிசார் அரசியல் என்பது. நான் இருக்கின்ற பேராசிரியர் பாலசுந்தரமல்லி அவர்களுக்கு தெரியும். அவருடைய மேற்பார்வையின் கீழ் புவிசார் அரசியலில் ஒரு முதுதத்துவமானியை பதிவை மேற்கொள்வதற்காக நான் பதிவையும் மேற்கொண்டிருந்தேன். ஆனால்
துறையினுடைய தேவை காலநிலை சார்ந்து அமைந்ததனால் நான் பின்னர் என்னுடைய ஆய்வு ஈடுபாட்டினை காலநிலையியல் சார்ந்து மேற்கொண்டிருந்தேன். உண்மையில் பொதுவாகவே பாரம்பரியமாக காலநிலை சார்ந்த ஆய்வு என்பது அவதானிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் சில வகையான ஆய்வுகளை செய்து அவற்றை வெளியிடுவது என்பது. ஆனால் அது மக்களுக்கு ஒரு அளவுக்குத்தான் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் எங்கள் மக்களுக்கு தேவைப்படுகின்ற துறையாக இருந்தது அவர்கள் எதிர்கொள்கின்ற இந்த காலநிலை சார்ந்த சவால்களை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது. அதற்காக நான் என்னுடைய முதுதத்துவமானி கலாநிதி பட்டங்கள் எல்லாவற்றையுமே இந்த காலநிலை சார்ந்து, குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம் சார்ந்து ஆய்வினை மேற்கொண்டிருந்தேன். உண்மையில் நான் இந்த இடத்தில் இந்த காலநிலையை சார்ந்த என்னுடைய கலாநிதி பட்டத்தினுடைய மேற்பார்வையாளராக இருந்த 2 மேற்பார்வையாளர்களை நினைவு கூற வேண்டும். ஒருவர் பேராசிரியர் சாங் நாய் வெங் என்பவர். அவர் உண்மையில் அவருடைய முதலாவது சந்திப்பின் பொழுது, அவர் ஒரு மலேசியாவைச் சேர்ந்த சீன இனத்தவர். அவருடைய முதலாவது சந்திப்பின் பொழுது என்னை அவருடைய செயற்பாடுகளினால் மிகப்பெரிய அளவுக்கு என்னை ஈர்த்திருந்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய எல்லா விடயங்களிலையும் அவர் அவதானித்துக் கொண்டிருப்பார், கருத்துக்களை கூறுவார், எல்லாம் செய்வார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் இளைப்பாற வேண்டியிருந்தது மலேசியாவினுடைய விஞ்ஞான பல்கலைக்கழகத்திலிருந்து. அதற்கு பிறகு என்னுடைய மேற்பார்வையாளராக இருந்தவர் பேராசிரியர் டான்மோ லியோங் என்பவர். அவரும் ஒரு சீன இனத்தவர், மலேசிய நாட்டவர். அவரும் ஒரு மிகப்பெரிய அளவில் எனக்கு இந்த வானிலை எதிர்வு கூறல்களுக்கு மிகப்பெரிய அளவு பங்காற்றியிருந்தார். ஏனென்றால் நான் ஒரு கலைத்துறை சார்ந்தவன், புவியியல் துறை சார்ந்தவர். ஆனால் இந்த காலநிலையியல் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு பௌதீகவியலை, ஒரு குறிப்பிட்ட அளவு கணிதத்தை, குறிப்பிட்ட அளவு ரசாயனவியலை, குறிப்பிட்ட அளவுக்கு சமூகவியலையும் உள்ளடக்கி இருந்தது. இவை எல்லாவற்றையும் கற்று, உண்மையில் நான் ஒரு கலைத்துறை சார்ந்தவன் என்பதனால் இவற்றை கற்பதில் ஆரம்பத்தில் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டிருந்தேன். என்றால் நான் இப்பொழுது இந்த வானிலை முன்னறிவுக்கு பயன்படுத்துகின்ற எல்லா மாதிரிகளுமே எண்ணியல் சார்ந்த மாதிரிகள், நியூமரிக்கல் மாடல்ஸ். அந்த எண்ணியல் சார்ந்த மாதிரிகளுக்கு ஒரு கணிதம் தேவையாக இருக்கும், சில பௌதீக அடிப்படைகள் தேவையாக இருந்தது, பௌதீகவியலின் அடிப்படைகள் தேவையாக இருந்தது. அவற்றையெல்லாம் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் விசேடமாக கற்பித்து அல்லது விசேடமாக எனக்கு வகுப்புகளை ஏற்பாடு செய்து தந்திருந்த அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறத்தக்கவர்கள். என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய பிராந்தியம் காலநிலைக்கு எப்பொழுதுமே ஒரு உணர்திறன் மிக்க பிரதேசம். ஏனென்றால் எங்களுக்குத்தான், நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கின்ற எந்த பகுதி மக்களுக்கும் இல்லாத அளவிற்கு வடக்கு பிராந்திய மக்களுக்குத்தான் மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கு காலநிலை சார்ந்து இருக்கின்றது. எங்களுடைய கிழக்கு பக்கமாக வங்காள விரிகுடா இருக்கின்றது, மேற்கு பக்கமாக அரபிக்கடல் இருக்கின்றது, வடக்கு பக்கமாக ஒரு சிறிய நீரிணையும் அல்லது ஒடுங்கிய நீரிணையும் ஒரு மிகப்பெரிய கண்டத்திணிவும் இருக்கின்றது. இந்த மூன்றுமே எங்கள் எப்பொழுதுமே இந்த காலநிலை சார்ந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த காலநிலை சார்ந்த விடயங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு தனித்துவமான தன்மைகள் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிராந்தியத்துக்கு வானிலை எதிர்வு கூறலை மேற்கொள்வது மிகவும் சிரமமானது. ஏனென்றால் நான் வங்காள விரிகுடாவிலிருந்து வருகின்ற முகில்களை அளவீடு செய்து அவற்றினுடைய ஈரப்பதனுடைய உள்ளடக்கத்தை கருத்தில் கொண்டு அவை நகருகின்ற திசையின் அடிப்படையில் ஒரு முன்னறிவிப்பை செய்தால் அரபிக்கடலிலிருந்து வருகின்ற இன்னொரு முகில் அதை இல்லாமல் செய்துவிடும். அதாவது வங்காள விரிகுடாவில் இருந்து ஒரு ஈரப்பதன் நிறைந்த முகில் வருகின்ற பொழுது அரபிக்கடலிலிருந்து வருகின்ற ஒரு வறண்ட முகில் நான் கூறிய எதிர்வு கூறலை இல்லாமல் செய்துவிடும். ஆகவே அந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு செய்ய வேண்டியிருக்கும். இதற்கு மேலதிகமாக இந்திய துணைக்கண்டத்தினூடாக வருகின்ற மிகப்பெரிய அளவிலான வறண்ட காற்று, உங்களுக்கு தெரியும், மிக அண்மித்த காலங்களில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவு குளிரை எதிர்கொண்டிருந்தோம். அந்த குளிருக்கான மிகப்பெரிதான காரணம் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வருந்த வறண்ட காற்றினுடைய செல்வாக்கு. திருப்பியும் எங்களுக்கு இன்று மாலையோடு பெருமளவுக்கு மழை வடக்கிலிருந்து விலகிவிடும். ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். மீளவும் திருப்பி எங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். ஆகவே இந்த நிலைமைகளை அவ்வளவு இலகுவாக எதிர்வு கூற முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் தரைத்தோற்ற ரீதியாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளமான பகுதி. உண்மையில் நான் பல இடங்களில் குறிப்பிடுகின்றபடியும் நான் நினைக்கிறேன் பேராசிரியர் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். புவியியல் சார்ந்து மிக வளமான பகுதியில் வாழ்பவர்கள் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். ஏனென்றால் தரை தோற்றம் சார்ந்து எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆகக்கூடிய உயரமே எங்களுக்கு மண்கிண்டி மலை தான் இருக்கின்றது வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும். யாழ்ப்பாணத்தில் கீரிமலை இருக்கின்றது. மற்ற எல்லா இடங்களுமே ஒப்பீட்டு அளவில் தட்டியான பகுதி என்பதனால் ஓரளவுக்கு அந்த பாதிப்புகள் குறைவு. ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இந்த வானிலை சார்ந்த அனர்த்தங்களுடைய பாதிப்பு இருக்கின்றது. நான் உண்மையில் இந்த இடத்தை தான் இதை முதலாவதாக கூற விரும்புகின்ற என்னவென்றால், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மழை கிடைத்திருக்கின்றது. எனக்கு முன்னர் உரையாற்றிய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், கிட்டத்தட்ட 6 மாதம் நாங்கள் ஈரமாக வைத்திருந்தோம் என்று. ஆனால்
எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சி காத்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு எங்களை சூழ இருக்கின்ற இந்து சமுத்திரத்தினுடைய வெப்ப சுட்டன் என்பது 1.6க்கு உயர்ந்திருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால் அடுத்து வருகின்ற 6-7 மாதங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வறட்சியை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. நான் நினைக்கின்றேன் 3ஆம் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான வெப்பநிலை அதிகரிப்பை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை என்பது லாலினோவினுடைய செல்வாக்கு. அந்த லாலினோவுடைய செல்வாக்கு கிட்டத்தட்ட நடுத்தர அல்லது சமமான நிலைமையில் இருந்ததனால்தான் அது ஓரளவுக்கு மழை எங்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் எல்னினோவினுடைய வருகை அதிகரித்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கடந்த வாரத்திலிருந்து எங்களை சூழ இருக்கின்ற கடல் பிரதேசம் சூடாகி கொண்டிருக்கின்றது. இன்னமும் இந்த சூடாகிற தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட 4 அல்லது 5ஆம் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இந்த எல்னினோவினுடைய செயற்பாடு அந்த சுட்டன் 1.6க்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. 1.6 என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வறட்சிக்கான அடையாளம். ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் எவ்வாறு மழையை பெற்றுக் கொண்டோமோ அதுபோன்று எதிர்வரும் காலத்தில் நாங்கள் மழையற்ற வானிலை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த மழையற்ற வானிலை என்பது தனித்து வெயிலோடு மட்டும் தொடர்பட்டது கிடையாது. எங்களுக்கு இருக்கின்ற ஈரப்பதன் அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆவியாக்கத்தை உருவாக்கும். இப்போ எல்லாம் எங்களுடைய குளங்கள் அதிக அளவு நிறைந்து போயிருக்கும். ஆனால் இந்த குளங்களுடைய நீர் அடுத்த 3 மாதங்களில் மிகப்பெரிய அளவு சடுதியாக குறைவடையும். ஏனென்றால் ஆவியாக்கத்தினுடைய அளவு அதிகரிக்கின்ற சூழ்நிலை கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலை என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே இது ஆபத்தான சூழ்நிலை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எங்களுடைய எல்லா வானிலை சார்ந்த வளிமண்டலம் சார்ந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அண்மை காலங்களில் தெற்கில் கூட பேசப்பட்ட மிக முக்கியமான விடயம் கொழும்பிற்கு அடுத்ததாக, உங்களுக்கு தெரியும் கொழும்புக்கு அடுத்ததாக 2வது சனத்தொகை கூடிய மாவட்டமாக குருநாகல் இருந்தாலும் கூட கொழும்பிற்கு அடுத்ததாக இந்த வழித்தர குறிகாட்டியில் மிக மோசமான நிலைமை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த வழித்தர குறிகாட்டி என்பது கிட்டத்தட்ட ஒவ்வொரு அளவுகோலிலும் 150 என்பது அல்லது 100 என்பது ஒரு உணர்திறன் மிக்கதாக இருக்கும். எனக்கும் ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கின்றது. ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னவும் எங்கள் சமூகத்தில் பலருக்கு இந்த மூச்சு திணறலோட தொடர்புடைய விடயங்கள் இருந்தது. வீசிங்கன்னு சொல்லுவார்கள், அல்லது முட்டுழுப்புன்னு சொல்லி, சாதாரண பாசை சொல்றதை விட முட்டுழுப்புன்னு சொல்லுவார்கள். ஆனால் அந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருடத்துக்கு முன்னம் மருத்துவ வசதிகளுடைய விருத்தி குறைவாக இருந்த பொழுது இருந்த எண்ணிக்கையை விட இன்றைக்கு அந்த இருக்கிற எண்ணிக்கை அளவு கூட மிகப்பெரிய அளவுக்கு இந்த வழித்தர மாசுபாடு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய அளவு பாதித்திருக்கின்றது. நான் பல இடங்களில் கூறுகின்ற ஒரு விடயம், இன்னமும் ஒரு 5 வருடங்களுக்கு பின்னர் நாங்கள் யாழ்ப்பாண நகரத்துக்கு சென்றால் நாங்கள் மூச்சு திணறால் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தின் நகரத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற ஒட்சிசன் குழாய்களில் நாங்கள் செயற்கையாக சுவாசித்து தான் எங்களை மீளமைக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு பின்னர் நீங்கள் ஒரு 11 மணியிலிருந்து ஒரு 2 மணி வரைக்கான காலப்பகுதிக்குள்ளுக்கு யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளுக்கு போனீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவிலான வெப்ப வானிலை அல்லது வெப்ப அசௌகரியத்தை உணர முடியும். போதாத குறைக்கு காற்றும் மாசடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இருக்கும். டெல்லியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், டெல்லியில் எல்லா இடங்களிலுமே இந்த ஒட்சிசன் பூத்தை நிறுவி இருக்கிறார்கள். டோக்கியோவில் நிறுவி இருக்கிறார்கள் என்றால் அந்த பிரதேசத்துக்குள்ளுக்கு போனால் வழி மாசற்ற வழி என்பதனால் அதை சுவாசிக்கின்ற பொழுது எங்களுடைய நுரையீரல் அதற்கு தன்னை இயல்பாக்கிக் கொள்வதற்காக எங்களுக்கு மூச்சு திணறல் உருவாக்கும். நான் நினைக்கிறேன் இதே வழித்தர குறிகாட்டி தொடர்ச்சியாக அதிகரிக்கும் என்றால் இன்னும் 5 அல்லது 10 வருடங்களுக்குள் யாழ்ப்பாண நகரத்துக்குள் நாங்கள் செல்லுகின்ற பொழுது கஸ்தூரியார் வீதியினுடைய மூலையில் அல்லது ஸ்டான்லி ரோட்டினுடைய மூலையில் பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த செயற்கை ஒட்சிசனிலிருந்து சுவாசித்து தான் நாங்கள் மீள வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் அந்த அளவிற்கு எங்களுடைய வழித்தர குறிகாட்டி என்பது மிக மோசமாக மாறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த வழித்தர குறிகாட்டிக்கு மேலதிகமாக நகர வெப்பத்தீவு என்பதும் வடக்கை பொறுத்த வரைக்கும், வடக்கு பிராந்தியம் என்று நான் சொல்வது வடக்கு மத்திய மாகாணத்தோடு சேர்த்தது. வடமத்திய மாகாணத்திலிருந்து கிட்டத்தட்ட அனுராதபுரம் புலனறுவையிலிருந்து இந்த வெப்பத்தீவு, நகர வெப்பத்தீவு என்று சொல்லப்படுகின்ற கட்டிடங்களினால் உருவாக்கப்பட்ட செயற்கை வெப்பம் என்பதும் யாழ்ப்பாணத்தில் தான் அதிகரித்திருக்கின்றது. சாதாரண வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருந்தால் யாழ்ப்பாண நகரத்தினுடைய உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு 30 பாகை செல்சியஸை விட கூடுதலாக இருக்கும். அப்போ எங்களை பொறுத்தவரையும் எல்லா வகைகளிலுமே நாங்கள் ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ள இருக்கின்றோம். நான் பல இடங்களில் கூறுவதுண்டு, நான் என்னுடைய வாழ்க்கை காலத்தில் தேங்காய் இப்படி கிலோ கணக்கில் விற்கும் அல்லது சுற்றளவில் விற்கும் என்று நான் ஒரு பொழுது நினைக்கவே இல்லை. நானே நினைக்கவில்லை என்றால் நான் நினைக்கிறேன் பேராசிரியர் போல அல்லது உங்களை போல வயது போனாக்கள் நினைக்கவே மாட்டார்கள். எங்களுடைய காலங்களில் அல்லது நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ நான் வாதரவத்தில் இருக்கிறேன், எங்களுக்கு சாவகச்சேரி கிட்ட என்றதுனால
மாம்பழம் என்பது முந்தி கூறு தான் விற்பினோம், 10 மாம்பழம் முன்ன விலை அப்படி தான் சொல்லிவினோம். இப்போ நான் நவராத்திரி காலத்தின் பொழுது நான் சைக்கிளில் போகிற பொழுது நான் பார்த்துருந்தேன். நான் அந்த இருபால ரோட்டில் தான் போனேன். அந்த இருபால ரோட்டில் அந்த முடமாவுடைய சந்தைக்கிட்ட ஒரு 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 மாற்றுத்திறனாளி ஒருவர் மாம்பழம் வைத்திருந்தார். அவர்கிட்ட போய் மாம்பழத்தை விலை கேட்டிருந்தேன். 900 ரூபான்னு சொல்லி சொன்னார். 1 கிலோ 900 ரூபான்னு. அதை வாங்கி கொண்டு நான் கேம்பஸுக்கு வருகிற பொழுது கேம்பஸுக்கு முன்னால் நோத்து என்ற ஒரு மார்க்கெட் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போய் பார்த்தால் சிவப்பு ஆப்பிளின் விலை வந்து 600 ரூபா கிலோ. எங்கள்கிட்ட ஊரில் எங்கள்கிட்ட வீட்டில் எல்லாம் இருக்கிற மாம்பழம் 900 ரூபாய்க்கும் எங்கே ஒரு அந்நிய தேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற ஆப்பிள் 600 ரூபா விற்கிற விலைக்கும் வந்திருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு எங்களுடைய பிரதேசங்கள் அதுக்கு மிக 2 காரணம் தான் சொல்லி கொண்டார்கள். ஒன்று, பருவம் தப்பிய அளவில் எங்களுக்கு பூக்குற காய்க்கிற நிலைமைகள் வந்திருக்கின்றது. இரண்டாவது, எங்களுக்கு உண்மையில் நாங்கள் அது மிகப்பெரிய அளவில் இந்த காட்டு விலங்குகளினுடைய அளவு அதிகரித்திருக்கின்றது. நான் நினைக்கின்ற இலங்கைக்கு யானை கூடி போச்சு, யானை கூடி விட்டது. ஏன்னா யானைக்கு சாப்பாடு இல்லை. ஒரு யானைக்கு 240 கிலோ சாப்பாடு வேணும், ஒரு நாளைக்கு 150 லிட்டர் தண்ணி வேணும். ஆனால் இருக்கிற யானைகளுக்கு எல்லாத்துக்கும் அந்தளவுக்கு தண்ணி இல்லை. நான் நேற்றெல்லாம் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், மூதூரில் சேனை ஊரில் நடு குடியிருப்புக்குள்ளுக்கு யானை வந்திருக்கு. ஏன்னா யானைக்கு சாப்பாடு இல்லை. இன்னமும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு யானை எங்களுடைய சாப்பாட்டு கடையில் வந்து சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய இயற்கை சார்ந்து ஏற்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த வளிமண்டலம், வானிலை அல்லது இயற்கை சார்ந்து எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவிலான கரிசனையை கொண்டிருக்க வேண்டும். நான் இந்த ஆரம்பத்தில் நான் இந்த புவிநடுக்கம் பற்றி எதிர்கூறல் மேற்கொண்டிருந்த பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் சார்ந்து பலர் என்னை விமர்சித்திருந்தார்கள், மக்களை பயப்படுத்துகிறேன் என்று. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விடயங்கள் தான். எப்பொழுதுமே சில விடயங்களை நாங்கள் முன்கூட்டியே போதுமான அளவு எச்சரிக்கையாக இருந்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இறப்புகளை அல்லது இழப்புகளை தவிர்க்கலாம் என்பதுதான். ஆனால் மக்கள் பயப்படுவார்கள் என்பதற்காக ஒரு நிகழ்வு நடக்கும் என்று தெரிந்து கொண்டும் சொல்லாமல் இருந்தால் நான் அது எனக்கு தெரிந்த அறிவுக்கு செய்கின்ற துரோகம். எனக்கு அது அப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் என்று தெரிந்ததுக்கு பிறகு மக்கள் பயப்படுவார்கள் எனக்கும் தெரியும். ஆனால் பயப்படுவதனால் அதுக்கு தயாராக இருந்தால் குறைக்கலாம் என்பதுதான் நோக்கம். அந்த அடிப்படையில் நான் உண்மையில் இந்த புவிநடுக்கம் பற்றியும் சொல்லியிருந்தேன். என்றால் உண்மையில் 2 விடயம் தான். புவிநடுக்கம் ஒரு பொழுதுமே எதிர்வு கூற முடியாத ஒன்றும். ஆனால் எப்பொழுதுமே இந்த புவிநடுக்கத்துக்கு ஒரு இயல்பு இருக்கின்றது. முதலாவது முறை நடங்குகின்ற பொழுது அல்லது அசைகின்ற பொழுது ஒரு குறைந்த அளவில் அசையும். அந்த அசைவை உணர்ந்து வெளிச்செல்பவர் தப்பிக்கொள்வார். அந்த அசைவை அசட்டு செய்து அதே மண்டபத்துக்குள் இருப்பவர் தன்னை மாட்டிக்கொள்வார். அதுதான் இந்த கடந்த 150 ஆண்டு கால புவிநடுக்க வரலாற்றை பொறுத்தவரையும் புவிநடுக்கம் என்பது 2 அசைவுகளைத்தான் கொண்டிருக்கும். ஒன்று, முதலாவது அசைவு எப்பொழுதுமே ஒரு சாதாரணமானதாக இருக்கும். அந்த அசைவை தெரிந்து கொண்டு இது எங்களுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய நடுக்கம், அது பெரிய கால இடைவெளியும் எடுத்துக்கொள்ளாது. 2வது நிமிடம் அல்லது 3வது நிமிடங்களிலே வந்திருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரை உண்மையில் எங்களுக்கு பாதிப்புகள் மிக குறைவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே தனி வீடுகளில் வாழ்பவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை. ஆனால் மேல் மாகாணம் அல்லது வடமேல் மாகாணம் போன்ற பகுதிகளில் எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்கள். ஆகவே அவர்கள் எல்லாருமே இந்த புவிநடுக்கத்தினுடைய ஒரு சின்ன அசைவை கருத்தில் கொண்டு வெளியில் வந்தால் பெருமளவுக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஜப்பானில் ஒரு ஆண்டுக்கு 6.5க்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் 20க்கு மேலே தோற்றம் பெறும். ஆனால் இறப்புகள் கிடையாது. மிக அண்மையாக கூட ஜப்பானில் 7.5 என்ற அளவுக்கு ஒரு புவிநடுக்கம் இருந்தது. 9 பேர் தான் காயப்பட்டார்கள். அந்த 9 பேரும் தொழிலாளர்களாக பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மேலிருந்த கூரை சரிந்து விழுந்திருந்தது. அவர்கள் காயப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த அளவு அவர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த தயார்படுத்தல் என்பது அவர்களை பாதுகாத்திருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சில அனர்த்தங்கள் நிகழலாம், நிகழாமல் போகலாம். ஆனால் அதற்கு நாங்கள் தயாராக இருப்பதனூடாக எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. உண்மையில் அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் சில விடயங்களை மக்களுக்கு எச்சரித்திருக்கின்றேன். நான் ஒரு திருப்திப்படுகின்ற ஒரே விடயம் என்னவென்றால், நான் முன்னறிவிக்காமல் விட்டு இறப்பு நிகழ்ந்திருந்தால் தான் நான் மனவருத்தப்பட வேண்டும், அல்லது ஒரு பெரிய காயம் நிகழ்ந்தது தான் நான் மனவருத்தப்பட வேண்டும். நான் முன்னறிவிப்பு செய்ததனூடாக மக்கள் தயாராக இருந்திருக்கின்றார்கள். அந்த அனர்த்தம் நிகழவே இல்லை என்றால் ஒருவருக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆகவே மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நோக்கம். ஆகவே எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் இந்த அனர்த்தங்கள் சார்ந்த விடயங்களில் எப்பொழுதுமே அசட்டை செய்யக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றார். இந்த ஆண்டு கூட தேசிய பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தில் கேட்டிருந்த பொழுது இலங்கையில் 183 25 வயதுக்குட்பட்டவர்கள் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார்கள் என்பது உண்மையில் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனமே ஒரு ஆபத்தான விடயத்தை மிக சாதாரணமாக எண்ணிக்கொண்டு கடலுக்குள்றாங்கிறது குளத்துக்குள்றாங்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு மிக தெளிவான முன்னெச்சரிக்கையோடு அல்லது மிகச்சிறந்த ஏற்பாட்டோடு இருந்தோம் என்றால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். உண்மையில் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கும். கடந்த சில நாட்களாக நான் இந்த முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் அல்லது
முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் எல்லாமே வீதியில் காயப்போடப்பட்டிருந்த நெல் மழைநீரில் அடித்து வயல்களுக்கு எல்லாம் போயிருக்கின்ற நிலைமை பார்த்திருக்கின்றேன். ஆக உண்மையில் அது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு இருக்கின்ற வேலைப்பழுவுக்கு மத்தியில் உண்மை நான் இந்த நிகழ்வுக்கு கூட பிந்தி வந்திருக்கின்றேன். நான் உண்மையில் அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு தேசிய கடமை சார்ந்து, அதாவது பரீட்சை கடமை சார்ந்து நான் நிற்க வேண்டி இருந்ததுனால அதை முடிச்சு கொண்டு வரதுக்கு தான் பிந்தி இருந்தது. அப்போ எனக்கு இருக்கின்ற வேலைப்பழுவுக்கு மத்தியில் கூட இந்த விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த வானிலை முன்னறிவிப்பை செய்திருந்தோம். ஆனால் அது அவர்களுக்கு போய் சேரவில்லையோ இல்லையோ தெரியல. ஆனால் மிகப்பெரிய அளவிலான நெல்கள் எல்லாமே காய போட்டத்திலே மழையால் நினைஞ்சிருக்கின்றது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கின்றேன், நான் மிக கிட்டவா 1 கிலோ அரிசி 80 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், இப்பொழுது 280 ரூபாய்க்கு வாங்குகிறேன். நான் நினைக்கின்றேன் என்னுடைய காலத்திலேயே 1 கிலோ அரிசி நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் இந்த முறை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கின மழை தொடங்கின காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் எங்களால் சரியாக கணித்து பயிர் செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு புதுசாக பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கின்றது. இந்த டிட்வா புயலின் பொழுது பெருமளவான வெள்ளம் வந்திருக்கின்றது. நான் பெரிய கவலைப்படுகின்றபடியே மன்னாரில் இப்பொழுதுதான் பல பகுதிகளில் அழித்து திருப்பி விதைக்கிறார்கள். அப்போ இனி திருப்பி அவர்களுக்கு மானாவாரியான மழை கிடைக்காது, குளங்கள் இருந்தால் திறந்து விட வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய குளங்களில் 82 குளங்கள் வந்து இந்த டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நான் போதாத உரைக்கு சொல்லியிருக்கின்றேன், எங்களுக்கு ஒரு பெரிய வறட்சியும் இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையும் இந்த விடயங்கள் எல்லாவற்றுக்குமே நாங்கள் முன்கூட்டியே தயாராக இருந்தால் இவற்றினுடைய பாதிப்புகளை குறைத்து கொள்ள முடியும். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலநிலை சார்ந்த பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்குள் நாங்கள் இருக்கின்றோம். இலங்கை இந்த ஜேர்மன் வாட்ச் என்ற நிறுவனம் 2017ஆம் ஆண்டிலிருந்து காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுகிற நாடுகளை பட்டியல்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த பட்டியலில் எப்பொழுதுமே முதல் 10 இடங்களுக்குள் இலங்கை இருந்திருக்கின்றது. அதிலும் எதிர்வு கூறப்பட்ட வானிலை மாற்றங்களுக்குள், காலநிலை மாற்றங்களுக்குள் வடக்கு மாகாணம் தான் முதலாவதாக இருக்கின்றது. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தா தெரியும், நீங்கள் போய் பார்க்கலாம். கிளைமேட் சேஞ்ச் நாலேஜ் போர்ட்டல் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் என்று ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். CKMB என்று சொல்லுவார்கள், கிளைமேட் சேஞ்ச் நாலேஜ் போர்ட்டல் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். அதில் போய் பார்த்தீங்கன்றால் இலங்கையை பார்க்கலாம். இலங்கை என்று எதிர்வு கூறப்பட்ட காலநிலை மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றால் மேல் மாகாணத்தை விடவும் நாங்கள்லாம் முன்னுக்கு நிற்கின்றோம். உண்மையில் அதுக்கு எங்களுடைய உள்ளூர் காரணி ஒரு காரணி கிடையாது. உள்ளூர் காரணியோடு சேர்ந்து எல்லை தாண்டிய காரணி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு செல்வாக்கு செலுத்துகின்றது. எப்படி இலங்கைக்கு கிட்டவாக இந்தியா இருந்து எங்களுக்கு சில நன்மைகள் இருக்கின்றோ அதை விடவும் கூடுதலான தீமைகள் இயற்கை சார்ந்து எங்களுக்கு இருக்கின்றது. எப்பொழுதுமே அங்கே போகி பண்டிகை கொண்டாடினாலோ அல்லது தீபாவளி கொண்டாடினாலோ அதுக்கு அடுத்த ஒரு கிழமைக்கு பிறகு வடக்கு மாகாணத்தினுடைய வழித்தர குறிகாட்டி மிக மோசமாக பாதிக்கப்படும். குறிப்பாக அதுவும் வடகல் பருவக்காற்று காலத்து தான் மிக மோசமாக இருக்க வேண்டாம். அந்த வடகல் பருவக்காற்று எங்களுக்கு வீசுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது பின்வாங்குகின்ற பொழுது இந்தியாவினுடைய பெருநிலத்திற்குள்ளாகத்தான் வீசும். ஆகவே எங்களுக்கு இந்த எல்லை தாண்டிய காரணி எங்களுக்கு காலநிலை மாற்றத்துக்கும் பங்களிப்பு செய்து, வழித்தர குறிகாட்டிலையும் பங்களிப்பு செய்து. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா வகைகளிலுமே மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றோம். எங்களுடைய நிலம் பெருமளவுக்கு மாசாகி இருக்கின்றது, நீர் பெருமளவுக்கு மாசாகி இருக்கின்றது, எங்களுடைய வழியும் மாசாகி இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்றும் எங்களுக்கு மிக அடிப்படையானவை. நாங்கள் இவற்றை பாதுகாக்கவில்லை என்றால் எங்களுடைய தலைமுறை ஓரளவுக்கு சமாளித்து விடும். ஆனால் அதற்கு பிறகு வருகின்ற தலைமுறையினுடைய நிலைமை தான் மிகவும் கவலையாக இருக்கும். ஏனென்றால் எப்பொழுதுமே அவர்கள் விரும்புகின்ற அந்த நிலைமை என்பதை, அந்த இயற்கையான அல்லது சௌகரியமான வாழிட சூழல் என்பது இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் எப்பொழுதுமே நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் பற்றி கருத்தில் கொள்வது கிடையாது. அதிலும் எங்களுடைய எதிர்கால தலைமுறை வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவது கிடையாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுதுதான் இயக்கம் இந்த 2000ஆம் ஆண்டில் 2 கோடி பனைகள் என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தது. நான் நினைக்கின்றேன் இப்பொழுது அந்த மாதிரியான திட்டங்களும் இல்லை. பெரிய அளவிலான மர வளர்ப்பு திட்டங்கள் சில அமைப்புகள் செய்கின்றன, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அவற்றினுடைய நிலைத்திருப்பு என்பதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கேள்வி இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம் சார்ந்து இயற்கையை விட தனித்துவ அளவு கூடமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சார்ந்து சில எங்களுடைய சமூகம் சார்ந்து சில காடாக்கங்களை செய்திருக்கின்றோம் நாங்கள். ஆகவே எங்களுடைய சமூகத்தை வலுவூட்டி அவர்களோடான இந்த காடாக்க முயற்சிகள் செய்திருந்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு சௌகரியமான வானிலை எங்களுக்கு உருவாகும். இன்னமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எப்படி கனடாவில் இருக்கின்ற மக்கள் ஒரு பெரிய பனியால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனுக்கு வெயில் இருக்கும், இன்னொரு சீசனுக்கு கடும் குளிர் இருக்குது. எங்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த நிலைமை வந்திருக்கின்றது. வெயில் காலத்தில் நல்ல வெயிலும் குளிர் காலத்தில் நல்ல குளிரும் இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இயற்கை சார்ந்து எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மாதிரியான விளைவுகள் எங்களை தவிர்க்க முடியாத ஆகிவிடும். என்னை பொறுத்தவரையும் இந்த விளைவுகள் எப்பொழுதுமே போதுமான தயார்படுத்தலோடும் எதிர்வு கூறலோடும் எப்பொழுதுமே மிக வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடியவை. அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்வதனூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இயற்கை சார்ந்து மிக முக்கியமாக இந்த புவியியல் சார்ந்த பாதிப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு மீண்டும்
எனக்கு இந்த கௌரவத்தை தந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.